வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். கல்வான் தாக்குதல், கல்வான்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த மோதல், அதன் பிறகு இந்தியா எடுத்த ராணுவ நடவடிக்கைகள், இரண்டு நாட்டு டாங்கிகளும் கிட்டத்தட்ட ஒரு அடி தூரத்துல ஒண்ணுக்கு ஒன்று நேருக்கு நேராக நின்னுது. உலகமே அச்சப்பட்டு பார்த்து ஒரு மிகப்பெரிய யுத்தம், அதுவும் கோவிட் டைம்ல வரும்னு எதிர்பார்த்தது. இதை நம்ம வந்து பார்த்தோம். இதுல அன்னைக்கு ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் மனோஜ் நரவனே அவர்கள் தன்னோட சுயசரிதையை இதை பற்றி டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. பட் அந்த புத்தகத்தை கோட் பண்ணி கேரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்லைன் ஊடகம், அதோட ஒரு ஆசிரியர் சுஷாந்த் சிங் அவர்கள் ஒரு பதிவை வந்து போட்டிருக்காரு. அந்த பதிவை அரசு திணறிடுச்சு, இந்திய அரசாங்கம் பயந்துட்டாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரக்ஸில் சொல்லணும் அப்படின்னா இவர் என்ன அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாருன்னா, ஜெனரல் நரவனே அவர்கள் அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு, பாருங்கள் சைனாவோட டேங்கெல்லாம் ரிசங்லா நோக்கி உள்ளே வராங்க, ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துருச்சு, நீங்கள் எனக்கு முடிவெடுத்து கொடுங்க அப்படின்ற போது அரசாங்கம் இல்லை முடிவு ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இராணுவத்துக்கு தளபதிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இராணுவ தளபதி நினச்சா போய் தாக்க முடியும். பட் அரசியல் தலைமை, அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் த டே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் மற்றும் அவங்களுடைய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஃபாரின் பாலிசி எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. ராணுவத்தோட வேலை சண்டை போடுறது மட்டும்தான், யுத்தம் மட்டும்தான் ராணுவத்தோட வேலை. ஸோ அந்த இடத்துல டிசிஷன் கொடுக்காதனால ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டுடுச்சு நம்மளுக்கு. கவர்மெண்ட் ஹாஸ் பிகம் இன்டிசிசிவ், முடிவெடுக்க முடியாத திறனற்ற அரசாங்கமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதா, அந்த புத்தகத்தை எழுதுனதா இவர் வந்து ஒரு கட்டுரை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக 2-3 விஷயம் பார்க்கணும். அப்போது ஒரு நரவனே அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். ஒரு 2 வருடம் ஒரு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்போ நடந்த சீக்வன்ஸை அப்படியே பார்ப்போம். அப்போது நம்மளுடைய இராணுவ தளபதியாக, நார்தன் கமாண்டோட இராணுவ தளபதியாக இருந்தவர் லெப்டினன்ட் ஜெனரல் YK ஜோஷி, கார்கில் புகழ்பெற்ற ஹீரோ. அவர் இராணுவ தளபதியாக இருக்கும்போது அவர் இராணுவ தளபதிக்கு சொல்கிறாரு, சைனாவோட டேங்க் வந்து ரெச்சின்லாவில் இந்திய இராணுவம் இருக்குது, ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, 4 டேங்கிகள் மற்றும் சைனாவுடைய துருப்புகள் இன்ஃபேண்ட்ரி இவங்க ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க, சில 100 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அப்படின்றது அவருடைய இன்ஃபர்மேஷன். அதுக்கு ஜெனரல் நரவனே அவர்கள் இராணுவ தளபதி என்ன சொல்கிறாருன்னா, நான் கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி சொல்கிறேன், ஏன்னா சைனா வந்து இப்போ தடுக்கப்படலை, கிட்ட வந்துட்டாங்கன்னா நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்தி தான் ஆகணும், போஸ்ட் கிட்ட வர வரைக்கும் டாங்கிகளை விட முடியாது, அந்த டாங்கிகளை இந்தியா வீழ்த்தி தான் ஆகணும், இது ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு வழிவகுத்துரும். ஸோ இந்த உடனடியான அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறேன். அதன் பிறகு அரசாங்கத்துக்கிட்ட அவர் சொல்கிறாரு. சொன்ன பிறகு அரசாங்கம்ன்றது அன்றைக்கி பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரு, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. இதை வந்து அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை அவர் அப்படியே வந்து பேட்டியிலே சொல்லியிருக்காரு. ஸோ பேட்டியில் சொல்லும் பொழுது இராணுவ தளபதிக்கு அந்த பவர் அதிகாரம்ன்றது கிடைச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம், மிலிட்ரி ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்றது அங்கே இது. ஸோ இப்போது அவர் சொன்னக்கூடிய அந்த வார்த்தை ஜோ உச்சித் சம்ஜோ ஆப் கரோ அப்படின்றது, நீங்கள் என்ன கரெக்ட்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்ற போது அடுத்தடுத்த மூமெண்ட் வந்து நடக்குது. அப்போது ஜெனரல் நரவனே அவர்கள் ஒரு தேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி, அவர் சொன்னாருன்னு சொல்லி இவங்க எழுதுனதுக்கு அவரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கணும், அவருக்கு என்ன தெரியுன்ற இந்த பைத்தியகாரத்தனமான சோஷியல் மீடியா ஊடகத்தில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லி யாரை என்ன வேணால் பேசலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் மதிக்கக்கூடிய நபர்களில் மிக மிக ஒரு உயரிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னா இராணுவத்தில் அவருடைய அனுபவம், அவருடைய போர் திறமையெல்லாம் வந்து இங்கே வெளியில் இருக்கவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஓய்வு பெற்று அவருடைய ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் அவருடைய குடும்பத்தோடு வசிச்சுட்டு இருக்காரு. தவறான விமர்சனங்கள் வேணாம். ஒரு 13 லட்சம் இராணுவத்துக்கு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் என்றைக்குமே வந்து பதவியில் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் விஷயம் தெரியாமல் பேச வேண்டாம், என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போது நரவனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் நரவனே அவர்கள், ஓகே நான் என்னோட டேங்கை மீட் பண்ணுறேன், அனுப்பிச்சி விட்றேன், எங்களோட டேங்கிக்கு படை வந்து போவோம், அவங்களுக்கு நேருக்கு நேராக நிறுத்தி வச்சாகணும், ஏதாவது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு டேங்கில் கூட இருக்கக்கூடிய ஒரு வீரர் கூட இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதன் பிறகு இந்தியாவுடைய படைப்பிரிவு, ரெச்சின்லா இருக்கக்கூடிய படைப்பிரிவு ஒரு இலிமினேஷன் ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாங்க பீரங்கிலிருந்து. இது உண்மையாக நடந்தது. ஒரு இலிமினேஷன் ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாங்க. இந்த இலிமினேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு பேராஷூட்டில் இரவு நேரத்தில் வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அது வெடிக்காது, அதை வெடித்து ஒரு பேராஷூட்டாக ஒரு ஒளி பிம்பமாக ஒரு பிளம்பாக வந்து கீழே வந்து இறங்கும்.
ஸோ அந்த இடத்துல இது வந்து ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் எதிரிக்கு, ராஜா நாங்கள் இதுக்கு மேலே நிறுத்த மாட்டோம், உனக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன், அங்கேயே நின்றுட்டு திரும்ப போயிரு, நீ முன்னாடி வந்தனா உங்களை நாங்கள் சுற்றுவோம் அப்படின்றதான். அதன் பிறகு இந்தியாவுடைய டேங்கி படைகள் நினச்சி கூட பார்க்க முடியாத வேகத்தில் நூற்றுக்கணக்கான டேங்குகள் இந்தியாவுடைய பில்டப் வந்து நம்ம அந்த டைமில் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் பேசியிருக்கலாம், பட் இதெல்லாம் இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி ஓப்பனாக இருக்கும்போது நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இந்தியாவுடைய டேங்குகள் நேருக்கு நேராக நிற்குது. அதுவும் ரிவர்ஸ் ஸ்லோப் டாக்டிக்ஸை இந்தியா யூஸ் பண்ணோம். ரிவர்ஸ் ஸ்லோப் அப்படின்றது நம்ம டேங்கிகள் கீழே இறங்கி போச்சுன்னா சைனாவோடைய படை வந்து என்ன ஆகும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ உயிரிழப்பு வந்து நடந்திருக்கும். சைனாவுக்கு மெசேஜ் கிளியராக புரிஞ்சுது, நாம் வந்து சைனாவை தாக்க போகலை, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிட்டரன்ஸை நம்ம காமிச்சோம். டிட்டரன்ஸ் போஸ்டர், உள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ உயிரிழப்பு நடக்கும், உங்களோட ஒருத்தனும் உயிர் போட்டு உயிரோட திரும்ப போக மாட்டீங்க அப்படின்றதான் இந்தியாவுடைய டேங்கிகள் நம்ம வச்சது. இந்தியாவுடைய டேங்க்ஸ் மூவ் ஆச்சு. 9 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவினர் போய் இறங்கினாங்க. ஒரு சிக் பெட்டாலியன் போயிருந்துச்சு. சீக்கியர்கள் தான் அந்த ராக்கெட் லான்ச்சரை வந்து ஃபயர் பண்ணாங்க, இலுமினேஷன் ஃபயர் பண்ணி காமிச்சாங்க. இது நாங்கள் இந்த மூடில் இல்லை, பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 69க்கு பிறகு சைனாவை நோக்கி ஒரு முறை நம்ம வந்து ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இதுதான், அது இலுமினேஷன் ரவுண்ட் தான், அது வேற விஷயம். பட் கிளியர் கட்டாக தாண்டி வந்தனா எவனும் திரும்ப போக முடியாதுன்ற அந்த இந்தியாவோட போஸ்டரிங் வேலை செஞ்சது. பிறகு சைனா டேங்குகள் அங்கேருந்து இடத்துல இருந்து பின்னாடி போனாங்க, சீன வீரர்களும் பின்னாடி போனாங்க. அதன் பிறகு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்தது. இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்டில் இதே ரெச்சின்லாவில் இருக்கக்கூடிய காலாடாப் போன்ற மிக முக்கியமான பீக்ஸை இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்தியா போய் ஆக்குபை பண்ணாங்க. ரிவர்ஸ் ஸ்லோப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேங்கிகள் நிற்குது. அவங்களோட டெப்த்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம வந்து லைன் ஆஃப் சைட்டில் அவங்கள வச்சுருக்கோம். எங்கே வேணாலும் இந்தியாவில் தாக்க முடியும் அப்படின்றதுல வேறு வழி இல்லாமல் சீனா பின்வாங்குது. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அதன் பிறகு நம்ம டேங்கிகள் எல்லாம் டிஸ்என்கேஜ் பண்ணி நம்ம வெளியில் வரோம். இதுதான் அங்கே ஆக்சுவலாக நடந்திருக்கு. இப்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடியது என்னென்னா, அப்போவுமே சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து நமக்கு வந்து இராணுவம் கார்கில் போல் இருந்துட்டாங்க, சைனாவோட டேங்கிகள் வந்ததே தெரியல, சீன துருப்புகள் வந்ததே தெரியல. அடிப்படை இன்னைக்கு இருக்கக்கூடிய சேட்டலைட் தொழில்நுட்பத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்படிலாம் கண்ணு குருடாலாம் இல்லை. சேட்டலைட் ஸ்க்ரீன்லாம் ஆஃப் பண்ணிட்டுலாம் ராணுவம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும். சைனா கிட்ட அந்த டிராகனோடைய வாழை போய் இந்தியா மிதிக்கக்கூடிய வேலையை பண்ணக்கூடாது. யுத்தத்துக்கு நம்ம தயாராகிக்கிட்டு இருக்கோம். சைனாவையும் வீழ்த்தறதுக்கு இந்திய ராணுவம், இந்தியாவுடைய படைகள் தயாராகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எதிரியோடைய சூழ்ச்சிக்கு விழுந்து நாம் போய் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதே சமயம் இந்தியாவுடைய 1 இன்ச் நிலத்தை இந்தியா விட்டு கொடுக்கக்கூடாது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்தியா சைனாவுடைய கான்ஃப்ளிக்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி அதுதான், சைனாவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு சுஷாந்த் சிங் எழுதினது YK ஜோஷி அவர்கள் கேட்டபோது அரசாங்கம் எதுவுமே பண்ணலை, முடிவு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரே நேரடியாக மனோஜ் நரவனே அவர்கள், ஜெனரல் நரவனே அவர்களே நேரடியாக ஒரு பேட்டியில் சொன்னது, ஜோ உச்சித் சம்ஜோ ஓ கரோ, உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை படுங்க அப்படின்ற போது கம்ப்ளீட்டான ஒரு ஃப்ரீடத்தை ராணுவ தளபதிக்கு இப்போ இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவங்க கேபினெட்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக T-72 டேங்கிகளை உள்ளே கொண்டு வந்தாங்க. BMP-2 இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், IFVன்னு சொல்லக்கூடிய இன்ஃபென்ட்ரி இது பண்ணிட்டு இதை ப்ரீபோஷன் பண்ணி ரெச்சின்லாவோடைய அந்த பீக்கோடைய ரிவர்ஸ் ஸ்லோப்பில், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லோப் இருக்கும், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் ஸ்லோப் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஸோ நீங்கள் மேலே இருந்து ஒரு கோ அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சுன்னா நம்மளோட டேங்கிகள் மற்றும் BMPs லைட்னிங் ஸ்பீடில் உள்ளே போக முடியும். இந்த இடத்துல தான் நம்மளுடைய சைனாவுடைய டேங்க்ஸ், அவங்களோட ZTC-99A2 மற்றும் ZTC-88 லைட் டேங்க்ஸ் இதுவுமே கம்ப்ளீட்டாக அவுட்ஸ்மார்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க தனியாக வந்து துண்டா மாட்டிக்கிட்டாங்க. உள்ளே நடந்தது இதுதான். ஒரு வியூகம் வச்சுக்கங்க, ஒரு அந்த ஏரியாவை இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சிறு படைப்பிரிவோடு உள்ளே வந்துட்டீங்க, அதன் பிறகு உங்களோட பெரும் படைப்பிரிவு பின்னாடி இருக்குது, டெஸ்ட் பண்ணுறீங்க, ரிசால்வ் டெஸ்ட் பண்ணுறீங்க, இந்தியா உள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு சைடில் ஒரு மிகப்பெரிய டேங்கி படையை கொண்டு போய் முன்னாடி நிற்குது. அதுவும் உங்கள்கிட்ட உங்களை ரன் ஓவர் பண்ணி காலி பண்ணுற அளவுக்கு இருக்குது. இதுதான் அங்கே வந்து கிளியர் கட்டாக நடந்திருக்கு. நம்ம ஹை கிரவுண்டில் இருக்கோம், நம்ம மேலே இருக்கோம், டேங்கிகள் கீழே இருக்குது. சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு மலை மேலே ஏறக்கூடிய வண்டியோட வேகம் எப்படி இருக்கும், அந்த மலையிலேருந்து கீழே வரக்கூடிய வண்டியோட வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிளியர் கட்டாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியர் கட்டாக
ஒரு பிரில்லியன்ட் மாஸ்டர் மூவை இராணுவ தளபதி அவர்களும் அவங்களுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் ஒய்கே ஜோஷி அவர்களும் பண்ணாங்க. அந்த மூவை, பிரில்லியன்ஸான மூவை கிரவுண்ட் லெவலில் இந்திய இராணுவம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போனாங்க. ஏன்னா கடைசியாக இந்த மாதிரி இடங்கள்ல டேங்கிகள் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாறுல ரொம்ப கம்மி. இந்த இடத்துல போய் டேங்க் ஆப்ரேட் பண்ணுறதுல நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கான சவால்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் 1962 இல்லை 1987 சுந்தோருங்சு அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி போயிடக்கூடாதுன்றது தான் ROEன்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டை இந்தியாவும் சீனாவும் கொண்டு வந்தாங்க. கிரவுண்ட் லெவலில் இது வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் முதல் முறையாக ரெக்கார்டடாக பார்த்தோன்னா, பல முறை நடந்திருக்கலாம், பட் ரெக்கார்டடாக சைனாவோடைய அந்த சலாமி சைசிங் ஸ்ட்ராட்டஜி, 10 அடி முன்னாடி வந்துட்டு நீ 5 அடி பின்னாடி போ, நான் 5 அடி பின்னாடி போகிறேன்னு இந்த ஸ்ட்ராட்டஜி தடுக்கப்பட்டுச்சு. கல்வான்லேயும் சரி, பேங்காங் சோலையும் சரி, அருணாச்சலில் இருக்கக்கூடிய யாங்சேலையும் சரி, அங்கே அடி வாங்கிட்டும் போனாங்க. இப்போது இந்த ஒரு சீனா ஊடகத்தில் ஒரு வீடியோ வருது, நம்ம எடுத்து போடுறோம் பாருங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டா எல்லா சேனல்ஸ்லையுமே போடுறோம். அதில் அந்த உயிர் நீத்த சீன வீரருடைய மனைவி பேசுகிறாங்க, பேட்டியில் பேசுகிறாங்க. அதில் சீன வீரர்கள் எந்த அளவுக்கு சவாலை சந்திச்சாங்க, இந்திய ராணுவம் எந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக இருந்தாங்கன்றத அவங்க வீடியோ போட்டு சொன்னாங்க. அதே மாதிரி 972 கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை இந்தியா பிடிச்சு வச்சிருக்குன்றத அவங்க மேப்பும் காமிச்சு, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். ஸோ கிளியர் கட்டாக நமக்கு அந்த ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. இப்போ இது எல்லாமே 2020 நடந்தது, 6 வருடம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்மக்கிட்ட ரியல் டைம் இன்ஃபோ அப்படின்றது இருக்குது. என்ன நடக்குதோ உடனடியாக பிரதமர் வரைக்கும் போகிறதுக்கான அந்த செயின் ஆஃப் கமாண்ட், நேரம் எல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்காம கட் பண்ணி போகக்கூடியது இருக்குது. பட் இந்த இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொலிட்டிசைஸ் ஆகும்போது அதற்குண்டான கிளாரிட்டியை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இந்திய இராணுவம் மட்டும்தான் இந்த கடந்த 40-50 வருட கால வரலாறுல சைனா இராணுவத்தை நேரடியாக எதிர்த்து நின்று சண்டை போட்டது. சைனாவை சுற்றி இருக்கக்கூடிய 13 நாடுகள், உலகத்தோடைய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவம், யாருமே சீனா கூட நேரடியாக மோதலை, கன்ஃபரன்டேஷனை அவாய்ட் பண்ணணும். அமெரிக்காவோடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி 2026 டாக்குமெண்ட்டையும் நீங்கள் படிச்சிங்கனாலும் அதுலேயும் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சைனா கிட்ட கன்ஃபரன்டேஷன் வேணாம், மோத வேணாம், நம்ம வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், அதை கண்டு சைனா பயப்படணும் அப்படின்றதா ஸ்ட்ராட்டஜி. இந்திய இராணுவத்தின் மீது கண்டிப்பாக நம்ம அந்த வீரர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது தாண்டி அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். குறிப்பாக நம்ம இராணுவ தளபதிகள் மேலே நம்பிக்கை வைக்கணும். சில இடங்களில் நம்ம பின்னடைவில் சந்திச்சு தான் இருக்கோம், கார்கில் போன்ற இடங்களில். அதுலேயும் நம்ம வெற்றி பெற்று தான் மீண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றது தான். இந்த டெக்னிக்கலாக இதை பார்த்தா மட்டும்தான் புரியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.